குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த வரிகளை பாருங்கள். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள், காணிலம் பாரதியார், கிழவனும் கடலும், முதலெழுத்து சார்பெழுத்து திருக்குறள். இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சொன்னது என்னென்னா சிலப்பதிகாரம். திங்களை போற்றதும் திங்களை போற்றதும், கொங்கலர் தார் செந்நீர் குளிர் வெண்கொடை, ஞாயிறை போற்றதும் ஞாயிறை போற்றதும், மாமலை போற்றதும் மாமலை போற்றதும், திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகரின ஆணை சக்கரம், பொற்கோடுனா பொன்மயமான கோடு, மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. நூல்வெளி. சிலப்பதிகாரத்தை வச்சவர் இளங்கோடிகள் தெரியும் எல்லாத்துக்கும். சேர மன்னனின் மரபு. சிலப்பதிகாரம் பதித்தது 2ஆம் நூற்றாண்டு. இது 50 பெருங்காப்பியங்களும் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் ப்ளஸ் மணிமேகலை, அதை இரட்டை காப்பியம் அப்படின்னு. இரட்டை காப்பியம். திங்கள், ஞாயிறு, மலை இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எதில் வரும்னா சிலப்பதிகாரத்தில் வரும். இதோட பொருள் பார்த்துடலாம். கழுத்தில் அணிவது தார், கதிரவனின் ஞாயிறு, வெண்குடைனா வெம்மை கூட்டல் குடை, பொற்கோடுனா பொன் கூட்டல் கோடு, கொங்கு கூட்டல் அலர் எப்படி சேர்த்தல்னா கொங்கலர், அவன் ப்ளஸ் அவன் அழிப்போல், அவன் அழிப்போல் அப்படின்னு